அமெரிக்கா நாட்டில் ரொனால்ட் ட்ரம்ப்ட நிர்வாகத்தின் கீழே அல்லது ரொனால்ட் ட்ரம்ப் அவரோட உத்தரவின் பெயரில் குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து விசாக்களை ரத்து செய்திருக்காங்க. அதாவது இந்த இடைநிலை விசாக்கள், நான் இமிகிரேஷன் விசா வந்து ரத்து செய்திருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால், அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்போது ஒரு வாக்குறுதியாக அல்லது அங்கே முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறவர்கள் அல்லது அரசியல் தஞ்சம் கோர்வர்கள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்குள்ள வருபவர்களுக்கு அங்கே அதிக அளவு நிராகரிப்பு இடம்பெறும். அதே போல அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்கரை எதிர்த்தோ அல்லது அமெரிக்க சட்டத்திட்ட விதிமுறைகளை மீறி செயற்படுற யாருக்கும் இங்கு இடமில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதில் ஒரு அங்கமாக இந்த 80,000 பேர், கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு இந்த நான் இமிகிரேஷன் விசா வச்சிருக்கவங்களுக்கு அவங்களோட விசா வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், குடிபோதையில் வந்து வாகனமுடைய வழக்குகளில் இடம்பெற்றவங்களை கூட இதில் இருந்து அவங்க தப்ப விடாமல் அவங்களோட விசாவை ரத்து செய்து அவங்களை வெளியேற்ற நடவடிக்கைக்கான ஆரம்பகட்ட வேலைகளை செய்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிதடி குரூப் 1 சொல்லி இங்கே வெளிநாடுகளில் செயற்படுறவங்க இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே, யூரோப் நாடுகள், மற்றது சுவிஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டத்தை கொண்டு வாங்க. நிலையான ஒரு அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அரசாங்கம் வரும், அல்லது மாதாந்தம் அல்லது வருடாந்தம் ஒவ்வொரு புதிய அரசாங்கம் வரும்போதும் அவங்களோட சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ யூகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக இறுக்கமான சட்டங்களை வந்து புதிய குடியேற்றவாசிகளுக்கு பின்பற்றாங்க. அதே வேளை ஜெர்மனியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிதாக வந்த அரசின் கீழால் வந்து அகதி அந்தஸ்து கோரி வரும்போதே அவர்களுக்கு அங்கே ஒரு இறுக்கமான சட்டம் முன்வைக்கப்பட்டு அவர்களை உள்வாங்காமல் அவ்வாறே அவர்களை தங்க முகாமில் வச்சு வெளியேற்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீண்ட கால விசாக்களை வந்து முடக்கிறதும், அதே போல 10 வருட ரிஃப்யூஜி விசாக்களை வந்து இவர்கள் குற்றமிழைக்கப்பட்டாருன்னு சொன்னால் அவரை புதுப்பிக்காமல் அவரை நாடு கடத்துகிற வேலைப்பாடுகள் ஏற்படும். அதே மாதிரி இத்தாலி, அங்கால ஸ்பெயின், அப்படியான நாடுகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களை தங்கி இருப்பதற்கு சட்டமுறைகள் எதுவும் நடத்தினாங்கன்னு சொன்னால் அவங்களோட விசாவை பறிமுதல் செய்து அனுப்புறது. இவ்வாறு ஒவ்வொரு அரசாங்கமும் புதுசாக வரும்போது இந்த யூரோப் நாடுகள், யூகே, சுவிஸ் போன்ற நாடுகள் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு சும்மா மேலோட்டமாக இப்படி சொல்லி கொண்டு கேட்கல. அமெரிக்காண்டையே இந்த நான் இமிகிரேஷன் விசாக்காரருக்கு இவ்வாறான குற்றங்கள் இழைக்கப்பட்டதன் காரணமாக இவர்களை நாங்கள் இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி வழங்க முடியாது என்ற ரீதியில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்குள்ளே நடக்கிற அடிக்குடி, கோஷ்டி, கும்பல் சண்டை, குரூப்புகள், இங்கே மேலத்திய நாடுகளில் கூடுதலாக இவ்வாறான சம்பவங்கள் அதிகம். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு 20 பேர் போய் அடிபடுறது, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி அதிக அளவில் இப்படி அடிபடுற ஆட்கள் வந்து இவ்வாறு விசா இருப்பவர்களும் இருக்கிறாங்க, விசா இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. இவர்கள் அமெரிக்கா நாட்டில் வந்து அவர் தொடர்ச்சியாக தங்க முடியாது. இப்போ நான் இமிகிரேஷன் விசான்னு சொல்லக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இந்த நாட்டுக்குள்ளே இருக்கலாம், இவங்க படிக்கலாம், வேலை செய்யலாம், உங்களுக்கு இங்கே இருக்கிற அனுமதி இருக்குது, ஆனால் இவர்களுக்கு அந்த கிரீன் கார்டுன்றது நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியான ஆட்கள் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கேயே அவங்க வந்து காலப்போக்கில் தங்கி இருக்கிறது. சில பேர் அது முடிவடைந்த பிறகும் அமெரிக்க அரசுக்கு தெரியாமல் அவர்கள் அங்கே மறைமுகமாக வாழ்றது. இவர்கள் சொல்றது சட்டவிரோத குடியேற்ற லிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க. ஸோ இப்படியான ஆட்களுக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் அங்கே அதிக அட்டகாசம் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை இந்த நாட்டுக்குள்ளே இந்த வெளியேற்றணும்னு சொல்லி யோசிச்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ள இவங்களையும் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த அடிதடி கும்பல், குரூப் வேலை பார்க்குறாங்களையும் இந்த நான் இமிகிரேஷன் விசாவில் இருப்பாங்க தானே, அவங்களை கூட நிராகரித்து வெளியே அனுப்புவதாக அமெரிக்க அரசு முடிவெடுத்துருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி ரீதியாக படிப்புக்கென்று சொல்லிட்டு இந்த நான் இமிகிரேஷன் விசாவினூடாக வந்து இருந்து கொண்டு அவர்கள் சில விதிமீறல்களை அமெரிக்காவில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதையும் அடையாளம் கண்டதால் இந்த ரொனால்ட் ட்ரம்போட நிர்வாகத்தின் கீழால இத்தனை பேர், கிட்டத்தட்ட 6,000 பேர் கல்வி ரீதியாக விசாவில் உள்ள வந்து இந்த நான் இமிகிரேஷன் விசாவுக்குள்ள இருந்து கொண்டு இவ்வாறான குற்றச்செயல்களை மேற்கொண்டிருக்கிறதாக இந்த அறிக்கைகள் தெரிவிக்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது நான் இமிகிரேஷன் விசாவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இப்படியான பிரச்சனைகள் வருது. எதிர்வரும் காலங்கள் இது எந்த அளவுக்கு யாரை எந்த மட்டுமான விசாக்களை தாக்க போகும்னு சொல்லி அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம். ஸோ நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒரு புலம்பெயர்ந்தவர்களுக்கு தேவையான ஒரு தகவலோட சந்திப்போம்.